parallel reality. நான் ஆல்ரெடி பேரலல் ரியாலிட்டினா என்னன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில். இது அதோட கண்டினியூவேஷன். சரி, ஓகே, தேர் ஆர் மெனி பேரலல் ரியாலிட்டிஸ் ஆர் பேரலல் யூனிவர்ஸ் ரன்னிங் அக்ராஸ் வித் அஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அது எங்கே நடக்கும்? வேற ஒரு கேலக்சிலையா, இல்லை வந்து வேற ஒரு பிளானட்ல, வேற இதே கேலக்சியில் வேற பிளானட்லையா அப்படின்னலாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, தியோரி என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, இட் கேன் ஹேப்பன் இன் த சேம் எர்த் இன் அ டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி. அதாவது நான் இப்போ இங்கே உட்காந்து இந்த காரில் போயிட்டு இருக்கேன்னா, இதே மாதிரி வேற ஒரு ரியாலிட்டியில் கார் டிரைவிங்கே தெரியாத நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒரே இடத்துல பேரலலா நடக்கும். பட் நம்மளோட பிரெயின் வந்து அதை வந்து அதால இன்டர்பிரேட் பண்ண முடியாது. நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து 3 டைமென்ஷனல் இன்டர்பிரேஷனுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அதனால அதுக்கு மேற்பட்டு இருக்கிற எந்த டிமென்ஷன்ல நடக்கிற ரியாலிட்டிஸும் நம்மளோட பர்செப்ஷன்ல புரியாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ண ஒரு டிமென்ஷன். அதாவது பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர்னு நம்ம மெஷர் பண்றதுக்காக டிசைன் பண்ணோம். பட் உண்மையில டைம் இஸ் நான் லீனியர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சைட் பை சைட் பேரலலா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ப்ரப்போஸ் பண்றாங்க. இதை தான் வந்து பியூட்டிஃபுல்லா கிறிஸ்டோபர் நோலன் வந்து இன்டர்ஸ்டெல்லார்ல அந்த 5D டெசராக்ட் சீன்ல காமிச்சிருப்பாரு. படம் பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ தேஜாவு, நம்மள நிறைய பேருக்கு தேஜாவு, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தேஜாவு மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும். தேஜாவுன்னா என்னன்னா, ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஆல்ரெடி ஏற்கனவே நடந்தா மாதிரி, இதெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஏற்கனவே பார்த்தா மாதிரி ஒரு கிளிச் ஒன்று வந்து நம்ம மண்டையில் கிளிக் ஆகும். அதுவுமே வந்து பேரலல் ரியாலிட்டியோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரியாலிட்டியில் நீங்களும் வேற ஒரு ரியாலிட்டியில் அதே நீங்களும் ஒரே மொமெண்ட் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த கிளிச் வரும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து குவாண்டம் இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு தியரிக்கு கனெக்ட் ஆகுது. அதை பற்றி நான் பேசணும்னா அகெயின் ப்ளீஸ் கமெண்ட் எஸ், ஸோ தட் நான் பேசுகிறேன். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா கைண்ட்லி ஃபாலோ மீ. தேங்க்யூ.